ஓகே, வெல்கம் டு ஃபோர்ஸ் ஸ்போர்ட்ஸ் தமிழ். சாம்பியன்ஸ் லீக் நாக் அவுட்டும் யூரோப்பா லீக் நாக் அவுட்டும் முடிஞ்சிருக்கு ஃப்ரெஷ்ஷாக. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், சென்னையின் எஃப்சி குவாலிஃபை ஆகிருக்கு. அதுதான் ஆக்சுவலாக இது ரெண்டுத்தையும் விட முக்கியமான விஷயம். சென்னையின் எஃப்சி வந்து ஆஃப்டர் எவ்வளோ வருஷம், 1920 அப்புறம் 2021, 2022, 23 சீசனுக்கு அப்புறம் வந்து திருப்பி அதே மேனேஜர்னால கொண்டு போயிருக்கோம். ஓன் காயில் எடுத்துகிட்டு வந்து லைக் வந்து நான் 22 கேம்ஸ் அப்புறம் கொண்டுட்டு போவேன்னு சொன்னாங்களாம். காயில் வந்து சொன்னாதான் அதே மாதிரி வந்து நம்ம போயிருக்கோம். இப்போ அன்எக்ஸ்பெக்டட் தான் இது. நம்ம அதான் ஃபஸ்ட்டு பேசின வீடியோவில் நம்ம ஆல்மோஸ்ட் சென்னையின் ஓவர் தான், சீசனே ஓவர் அப்படிதான் நினச்சோம். மிராக்கிள் எதாவது நடந்துக்கோன்னு நினச்சா மிராக்கிள் பண்ணிட்டாங்க பாய்ஸ். அதான் லைக் அந்த லாஸ்ட் 10 மினிட்ஸ்லாம் வந்து அதான் சரி, அந்த வீடியோ செக்மெண்ட்டுக்கு வரும்போது நம்ம பேசுவோம். ஃபஸ்ட்டு வந்து அதான் ஆஸ் யூஷுவல் லெட்ஸ் சேவ் இட் ஃபார் த லாஸ்ட். டெஸ்ட்டை வந்து லாஸ்ட்டுக்கு வச்சுட்டு ஃபஸ்ட்டு மாட்ரிட் சிட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு, அந்த எங்கே ஸ்டார்ட் பண்ணணுனாலே அந்த அது 4 ஒண்டர் கோலோட தான் ஸ்டார்ட்டே பண்ணோம். ஃபோடன் 1, வாடியோல் 1, அப்புறம் இன்னொன்று யார் சிட்டி கிடச்சா பெர்னாடோ ஃப்ரீ கிக் அது. ஆமாம், அதுக்கப்புறம் வால்வர்டே சரியான ஒண்டர் கோலில். ஆமாம் சார், ஆக்சுவலாக மேட்ச்சு பார்க்கறதுக்கே செம்மையாக இருந்தது. லைக் லாஸ்ட் மினிட் வரைக்குமே யார் ஜெயிப்பா அப்படின்னே அது லைக் ஃபேர் ரிசல்ட் தான் நினைக்கிறேன். 3-3, நோபடி டிசர்வ் டு லூஸ் அந்த மாதிரி தான் இருந்தது. சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே டாக்டிக்கலி 2 டீமுமே ஸ்ட்ராங்கு. லைக் 1-on-1 கூட எல்லாருமே ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. யாருமே வீக் பிளேயர்னு கிடையாது, வீக் லிங்க்னு கிடையாது. ஸோ நல்லா இருந்தது மேட்சை பார்க்கறதுக்கு. சூப்பராக டாப் 3 டீம்ஸ் இப்போதைக்கு லிவர்பூல் யூரோப்பாலாம் இருக்காங்க. இவங்க தான் டாப் 2 இப்போதைக்கு. இவங்க தான் இவங்கெல்லாம் யாரோ ஃபைனல் இது ஆக்சுவலாக ஆடுறாங்க அப்படின்னு பார்த்தா இவங்க தான் டாப். ஃபைனல் ஷோடவுன் இது இப்போ நம்ம குவார்ட்டர்ஸ்லேயே வந்துச்சு. பட்டு வந்து கம்ப்ளீட்டாக வந்து ருடிகரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து என்ன சொல்கிறது பிடிச்சி வச்சாச்சு. ஹாலண்ட் வந்து இப்போ நான் லாஸ்ட் டைமே சொன்ன மாதிரி இப்போ ஒரு ரீசெண்ட் டைம்ஸில் கொஞ்சம் பேட் கேம்ஸ் இருக்குது. பேட் கேம்ஸால் ஆஃப் கேம்னா ஒரு கேம்னா ஆஃப் கேம். ஏன்னா இப்போ நிறைய பேட் ஃபார்மில் இருக்க மாதிரி தான் இருக்குது ஃபார்ம். ஸோ அந்த டைமில் ஒரு பீஸ்ட் மாதிரி ரூடிகர் மாதிரி ஒரு பீஸ்ட் கிட்ட மாட்டிக்கிட்டு லைக் கம்ப்ளீட்டாக எனக்கு கோஸ்ட் பண்ண மாதிரி தான் அது ஹாலண்ட். எனக்கு ஆளே காணோம். இல்லை அதான் மேட்ச் பார்க்கும்போது லைக் அவன் ப்ரெசன்ஸ் தெரில. ஸோ அந்தளவுக்கு லைக் ரியல் மேட்ரிட் வந்து அவனை லாக் பண்ணிட்டாங்க. அண்ட் ரூடிகர் செம்மையாக பண்ணிட்டான். அண்ட் கொஞ்சம் சர்வீஸ் இல்லாமல் அந்த யூஸ்வலான கிரிட்டிசிசம்லாம் கேடிபியோட சர்வீஸ் இல்லாமல் அதுவும் வந்து எப்போவுமே வரும் ஹாலண்டுக்கு. சர்வீஸ் இல்லைன்றத விட நான் சர்வீஸ் இல்லாத ப்ரெசன்ஸ் சொல்கிறேன். அந்த பால் வந்து லாங் பால் எடுக்கிறது அது யூஸ்வலாக வெறும் ரன்னிங் பாடி மாதிரி ரன்னிங் பிஹைண்ட் தான் இருக்கும். அந்த மாதிரினால பெப் வந்து லாங் பாலே போக மாட்டாங்க. ஃபிசிக்கலாக மற்ற டிஃபெண்டர்ஸ் வந்து புலி பண்ணுறான் நிறைய நேரத்தில். பட் ரூடிகர் வந்து அவனை செம்மையாக ஹேண்டில் பண்ணிட்டானுங்க. சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கே. ஸோ அந்த பேட்டிலில் ருடிகர் தான் வந்து வெற்றி பெற்று வந்திருக்கிறார். அதான் அது ஆக்சுவலாக அந்த பேட்டிலில் வந்து ஒரு மாட்ரிட் பிளேயர் ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் மிட்ஃபீல்ட் பேட்டிலில் சிங்கிள் ஹேண்டடாக தான் சொல்லணும். சிங்கிள் ஹேண்டடாக ராட்ரி எல்லாரையும் தூக்கி போட்டு சாப்பிட்டாச்சு. ஆக்சுவலாக ராட்ரி வந்து லெட்ஸே ஒரு கேலக்டிக்கோன்னு சொல்லலாம். இல்லைன்னா புஸ்கெட்ஸுக்கு பதிலாக அங்கே ஆடி இருக்கணும். புஸ்கெட்ஸுக்கு பதிலாக பார்சலோனாக்கு ஆடி இருக்க வேண்டிய ஒரு பிளேயர் ராட்ரி வந்து சம்மந்தமே எல்லாம் பெப்பு தூக்கி போட்டு அட்லட்டிகோலேருந்து இங்கே தூக்கி போட்டால் பார்ட்டியை அவங்க எடுத்துட்டாங்க, ராட்ரி இவங்க எடுத்துட்டாங்க. அந்த பேட்டில் கம்ப்ளீட்டாக வந்து மிட்ஃபீல்டில் வந்து க்ரூஸ் எல்லாம் ஏஜிங் ஓகே புரியுது, கேமவிங்கா எல்லாமே புதுசு. வால்வர்டே இட்ஸ் நாட் லைக் பொசிஷன் ஓரியன்ட் க்ரூஸ் ஒண்டி தான். பட் இஸ் ஆல்சோ வயசாயிடுச்சு. பட் கம்ப்ளீட்டாக ஒரு புது வேறாக நமக்கு வந்து ராட்ரி ஆல்ரெடி காட்டியாச்சு. 22-23 அவங்க இன்டர்வியூ அடிச்சும் போதே வந்து காட்டியாச்சு. பட் இப்போ நம்பர் 1 மிட்ஃபீல்டர் அப்படின்றது வந்து ராட்ரி தான் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், இப்போ பார்த்தோன்னா ரியல் மேட்ரிட் வந்து ஒரு ஃபால்ஸ் 9 வச்சு தான் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு மிட்ஃபீல்ட் 4 மாதிரி ஆகிடும். பெலிங்காமும் அந்த மிட்ஃபீல்டில் டைமண்ட் மாதிரி. அந்த டைம்லையுமே ராட்ரி வந்து இவங்களை டாமினேட் பண்ணான். கோவாசிச்சோட ஹெல்ப் இருந்தது, ஃபோடன் இருந்தான். பட் ஸ்டில் ராட்ரி ஒரு மாதிரி சிங்கிள் ஹேண்டடாகவே அந்த மிட்ஃபீல்டு பார்த்தோன்னா க்ரூஸு, சௌமேனி, கேமவிங்கா அங்கே ஒரு சிங்கிள் ஹேண்டடாக அவன் டாமினேட் பண்ணது வந்து லைக் செம்மையாக இருந்தது. அண்டு அதான் சொல்கிற மாதிரி ஒரு ஆல்மோஸ்ட் லைக் த பெஸ்ட் மிட்ஃபீல்டர் மாதிரி தான். அதான் அவங்களுக்கு சிட்டிக்கு வந்து செட் மிட்ஃபீல்டே இல்லை. சிட்டிக்கு வந்து கோவாசிச்சு ஆன் அண்ட் ஆஃப், நூனஸ் ஆடவே இல்லை, ஆன் அண்ட் ஆஃப். பெர்னாடோ அடிக்கடி இங்கே போட்டு விளையாடுறது. மிட்ஃபீல்டே இல்லை, ஒன்லி 1 கேடிபியும் ஆடுறது இல்லை ஃப்ரீக்வெண்ட்டாக. இப்போ ஆக்சுவலாக அவங்க மிட்ஃபீல்டு ரீபில்டு கூட இருக்கலாம் கம்ப்ளீட்டாக. ராட்ரி இப்போ நமக்கு ஒரு புது அந்த சண்டையில் வந்து ஈஸியாக வந்து ராட்ரி வந்து அவங்களை ஜெயிச்சுட்டு போயிட்ட மாதிரி இருந்துச்சு. லைக் ஃபியூச்சரில் இதுக்கு மேலேயும் அவன் மாட்ரிடுக்கோ இல்லை பார்சலோனாக்கோ ஃபண்ட்ஸ் இல்லை கூட்டு போகிறதுக்கு. அவங்க எல்லா ஹாலண்ட் எல்லாமே அவங்க ட்ரை பண்ணி ஃப்ரீ பிளேஸ் தான் சைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ புது பெஸ்ட் மிட்ஃபீல்டர் கேடிபி போனால் ராட்ரிபி வந்து
வந்து டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டில் வந்தாச்சு. அட்டாக் மிட்ஃபீல்டு அந்த சைட் போனால் நமக்கு இங்கே வந்தாச்சு. இப்போது அடுத்து நம்ம அந்த ஃபேமஸ் டை நம்மளோட பார்சலோனா ஃபேன் இன்னைக்கு இல்லை. அவர் ஹோப்ஃபுல்லி ஆல் இஸ் வெல் வித் பார்த்துக்கிட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்களே எனக்கு மெசேஜ் பண்ணுவீங்க. இவ்வளோ தூரம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா பார்த்தேன் ப்ரோன்னு நீங்கள் சொல்லணும். இல்லைன்னா நீங்கள் பார்க்கலன்னு நான் கண்டுபிடிச்சிடுவேன். ஸோ வந்து நம்ம ஆளுங்களே பார்க்கலன்னா அசிங்கமாக போயிடும் பார்த்துங்க. அதுக்கப்புறம் அவர் நெக்ஸ்ட் வீக்லேருந்து நம்ம ரிட்டர்ன் லெக்கில் வந்துருவார் அவர். ஸோ அந்த மேட்ச் பார்சா ஜெயிச்சுட்டு அவரால் வந்து இங்கே செலிப்ரேட் பண்ண முடியல. சரியான வின்னு எக்ஸ்பெக்டே பண்ணல. அவையில் போயிட்டு அவனோட ஓல் கோச் வேறு எம்பாப்பே எப்படி அவங்க சீசன் ஃபுல்லாகவே அவங்க ஒரு மாதிரி ஆன் அண்ட் ஆஃப் பெரிய சவுண்ட் இல்லை எதுவுமே இல்லை. அந்த அங்கேயும் வந்து எம்பாப்பே வந்து கம்ப்ளீட்டாக வந்து அவங்களோட சென்டர் பேக்கும் ரைட் பேக்கும் பிடிச்சி போட்டாங்க. அங்கே ஒன்றுமே நல்லா பார்த்தா பிஎஸ்டிக்கு வந்து காம்படிஷனே வந்து சாம்பியன்ஸ் லீக் தான். அவங்களுக்கு வந்து அந்த லீக் ஒன் வந்து ஒரு பெரிய காம்படிஷன் மாதிரி கிடையாது. ஏன்னா நம்ம வருஷம் அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. மேபி ஒரு சீசன் எங்கேயாவது அடிவாங்க. ஸோ அவங்களுக்கு காம்படிஷன் வந்தாலே சாம்பியன்ஸ் லீக் தான். பட் அந்த இடத்துலேயே வந்துட்டு ஸோ அவங்க அதில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்களே அந்த ஹோம் லெக்கில். அங்கேயே போய் பார்சா வின் எடுத்ததுலாம் செம்மையாக இருந்தது. ஏன்னா பார்சாக்கு இது வந்து ஒரு மாதிரியான சீசன் தான். இது ஒரு மாதிரி ஒரு அப்படியே பெரிய இல்லை. அவங்க போன வாட்டி யார் நப்போலியை பீட் பண்ணி தான் வந்தாங்க போன ரவுண்டில். அதுலேயே அவங்களுக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். இல்லை நான் சொல்கிறது எப்படின்னா இப்போ ஆஸ் அ ஹோல் பார்சலோனா டைட்டில் ஜெயிக்கல அதெல்லாம் அந்த மாதிரி பார்த்தோன்னா பார்சலோனா ஒரு ரீபில்டில் தான் இருக்காங்க. நிறைய யங்ஸ்டர்ஸ் இப்போ பார்த்தா லமீனியம் ஆடுறான், குப்ராசி ஆடுறான். அவங்களாம் எவ்வளோ 16-17 இயர்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ரீபில்ட் டைமில் இந்த மாதிரி ஒரு வின் வந்து நல்ல செம்ம வின் இது பார்க்கறதுக்கு. இப்போ நமக்கு வந்து எம்பாப்பேவை குண்டேவும் அருஜாவும் ஸ்டாப் பண்ணாங்களா இல்லைன்னா சர்வீஸே போலையா? அவங்களோட பிளேயர்ஸ் யாரும் பாலை கொண்டு கொடுக்கவே இல்லையா? டிரான்சிஷனே இல்லையா? அவங்க ஃபுல்லாக பொசிஷன் ஆட்டாங்களா? எப்படி இருந்ததுன்னா ஒரு மாதிரி எம்பாப்பே வந்துட்டு எப்படி சொல்கிறது, செல்சியில் ஸ்டர்லிங் சம்டைம்ஸ் பண்ணுவான். ஒரு மாதிரி பால் எடுத்துகிட்டு போயிட்டு அவனே கடைசியில் எடுத்துகிட்டு போய் கோல் போடணும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவனை அந்த லாக் பண்ணிட்டாங்க. குண்டேவும் அருஜாவும் குப்ராசி 3 பேருமே லாக் பண்ணிட்டாங்க. ஸோ அவனால் எதுவுமே பண்ண முடியல. அவங்களுக்கு வந்து 2 கோலுமே பார்த்தா ஒன்று வந்து டெம்பேலே போட்டான், இன்னொன்று வந்து சரியான கோல் விட்டினியா 2 கோல். அந்த 2 கோல் தான் போட்டாங்க. ஸோ எம்பாப்பேக்கு சர்வீஸ் போனாலுமே அவனை கம்ப்ளீட்டாக லாக் பண்ணிட்டாங்க. சம்டைம்ஸ் டபுள் டீம் பண்ணிட்டாங்க. இல்லை சில நேரம் அதான் நேமார் இருக்கும்போது சர்வீஸ் அங்கேருந்து போகும். நேமார் வந்து ஃபுல் கேரிங், அதாச்சும் மிட்ஃபீல்டில் ஒன்றும் டிரான்சிஷனில் போகிறதோ இல்லை பொசிஷனில் இருக்காங்களோ மொத்த கேரிங்கும் என்ன தான் 2 பேரும் இப்போ எப்படி வினியும் ராட்ரிகோவும் இருக்காங்களோ அதே மாதிரி தான் அப்போ வந்து நேமாரும் எம்பாப்பேவும் இருந்தாங்க. 2 பேரும் கிட்டத்தட்ட ராட்ரிகோ நேமார் ஒரு மாதிரி ஆடுவாங்க, ராட்ரிகோவும் எம்பாப்பேயும் ஒரு மாதிரி ஆடுவாங்க, நேமாரும் வினியும் ஒரே மாதிரி ஆடுவாங்க. அந்த பால் ஓரியன்ட் ட்ரிபிள்ஸ் இவங்க வந்து ஒரு மாதிரி அட்டாக்கர்ஸ் ஸ்பேஸ் அட்டாக் பண்ணுறவங்க, ட்ரிபிளுக்கு கம்மியாக இருக்கும் அதே மாதிரி பொசிஷனில். பட் ஸ்டில் வந்து பால் அவங்க கொண்டு போவான், என்னே மாதிரி தான் கொண்டு போய் கொடுப்பா அந்த மாதிரிட்டு. இப்போ அவங்களுக்கு கேங்லி நிறைய பேர் சைன் பண்ணியிருக்காங்க. பட் பால் வரலையா இல்லைன்னா ஸ்டாப் தான் பண்ணாங்களா? ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நான் பார்க்கும்போது நிறையா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. லைக் அதான் சொல்கிறேன், டபுள் டீம் பண்ணிட்டாங்க நிறைய வாட்டி. அவனுக்கு ரன் பண்ணுறதுக்கும் ஸ்பேஸ் இல்லை. அவனால் அதாச்சும் சிட் பேக் பண்ணிட்டேன். அதாச்சும் குண்டே வந்து பின்னாடி உட்காந்தாச்சு, அவனுக்கு ஸ்பேஸ் கொடுக்கக்கூடாது டு ரன் இன்டுன்ற மாதிரி ஆயிடுச்சு. லைக் அவன் ரொம்பவும் புஷ் பண்ணல. பிகாஸ் இந்த சைடு கேன்சலை புஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா அந்த சைடு லெஃப்ட்லேருந்து தான் மோஸ்ட் ஆஃப் த அட்டாக்ஸ் வந்து. இன்னொன்று என்னன்னா அந்த சைடு ரஃபீனியா ஃபுல்லாக முன்னாடி இருக்கிறதுனால லைக் கூண்டே சிட் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவன் ஒரு சர்வீஸ் போட்டுட்டு அவன் பின்னாடி வந்துட்டு லைக் கவுண்டர் அட்டாக் ஸ்டாப் பண்ணோம். ஏன்னா எம்பாப்பே ரொம்ப நிறைய ஆஃப் சைடும் ஆச்சு எம்பாப்பேக்கு. ஸோ அதனால் அந்த ட்ராப்பும் சூப்பராக ப்ளே பண்ணாங்க, அவனை லாக்கும் சூப்பராக பண்ணாங்க, கரெக்டாக பிடிச்சிட்டாங்க எம்பாப்பேவை. ஏன்னா அங்கேருந்தா இப்போ வந்தால் அங்கேருந்து ஒரு பெரிய ஒண்டர் கோல் வரும் இல்லை. ஸோ அதை ஸ்டாப் பண்ணோன்ட்டு கரெக்டாக பார்சா நிறுத்திட்டாங்க. ஓகே, அடுத்து வந்து அதான் இப்போது ஹோப்ஃபுல்லி வந்து ரிட்டர்ன் லெக் நம்ம பேசுவோம். இப்போ ஆர்சனல் வர்சஸ் பாயன் வந்து பாயனோட ஃபஸ்ட்டு கோல் போடுவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, 2 கோல் போடுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. 2-1 இருக்கும்போது 2-2 அதாச்சும் எக்ஸ்பெக்ட் பண்ணோன்னா நான் வந்து என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து ஆர்சனல் தான் வின் பண்ணுவாங்க. பட் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு கோல் ஆர்சனல் போட்டு இல்லைனா கம்பேக் போது 2-1 இருக்கும்போது ட்ரொசார்ட் வந்து போடுறது அதெல்லாம் பாயன் நியூ ஸ்கோர் அந்த மாதிரின்னு தெரியும். பட் வந்து சரியான கேம் அது. ஆக்சுவலாக பார்த்தா பாயன் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் தோணுது. அந்த 2-1 இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணி 3-1 4-1 அந்த மாதிரி பண்ணிடலாம். இந்த மேட்ச்சில் இந்த 2 டிசிஷன் தவிர கொரேட்ஸ்காவும் அவங்க வந்து பிடிக்காது பாயன் ஃபேன்ஸுக்கு. கொரேட்ஸ்கா செம்ம கேமு, ஒரு அசிஸ்ட் வேறு, சரியான கேமு. நான் டெக்லன் ரைஸ் கொரேட்ஸா நீ பார்த்தோன்னா கொரேட்ஸ்கா செம்ம ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸு பிடிச்சாங்க. ஏன்னா ரைஸ் வந்து 8 ஆட ஆரம்பிச்சிட்டா, 8 தள்ளி விட்டு ஜார்ஜினியா தான் 6 ஆடிடுறாரு. அது என்ன சேஞ்சுன்னு தெரியல. அது அப்படியே வச்சுருந்தா அந்த ரைஸு
சலீபா கேப்ரியல் அந்த ஒரு ட்ரினிட்டியை தாண்டி போக முடியாதுன்ற மாதிரி இருக்குது. இப்போ தள்ளி வச்சதுனால ரைஸ் மேலே போயிடுறான், அங்கே பாலும் வர மாட்டேங்குது, ஒரு மாதிரி கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிருக்கு. 2-1 ஆனோடனே புஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ரைஸை முன்னாடி. இல்லை ரைஸ் ரொம்ப நேரமாக முன்னாடி தான் ஆடிட்டு 8 தான் ஆடிட்டு இருக்கான். லைக் 6 8 மாதிரி ஆடுறது வேற, பட் 8லே வந்து அங்கே போயிடுறான், லெஃப்ட் விங்குக்கு போயாச்சு. ஃபால்ஸ் 9 மாதிரி இல்லை இதை லெஃப்ட் விங்க்கு 10 மாதிரி லெஃப்ட் விங்கில் லெஃப்ட் ரைட் வந்து போயிடுறா. ஜார்ஜினோ தனியாக இருக்கு. ஜார்ஜினோ நம்ம ரிகவரி பேஸ் தெரியும், ஒரு டிரான்சிஷன் வந்தால் தடுக்க முடியாது அப்படின்ட்டு. பட் கேன் வந்து சலீபா கேப்ரியலும் நல்லா மேனேஜ் பண்ணியிருக்காங்க செம்மையாக. வந்து ஒரு அதான் அந்த பிரீமியர் லீக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. லைக் அதுவும் இல்லாமல் லைக் லண்டனில் ஆடின எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது. லண்டனில் சொன்ன மாதிரி பெனால்ட்டி கண்டிப்பாக போட்டுருவோம். நம்ம பெனால்ட்டி ஒன்று சொன்னோம், அதே மாதிரி ப்ரெடிக்ஷன் கரெக்ட் ஆகிடுச்சு. நம்ம லிவர்பூல் வந்து தோப்பாங்க அப்படின்னு யாருமே எக்ஸ்பெக்டே பண்ணாத ஒரு கேம் அது. ஈஸியான 3-0 இவங்க அடிச்சுட்டு போவாங்க அப்படின்னு தான் நினச்சேன். ஏன்னா இவங்க யூரோப்பா லீக் ஆன்ஃபீல்டில் யூரோப்பா லீக் ஃபேவரட்ஸ் வேறு இவங்க. நமக்கு வந்து என்ன சொல்கிறது, திரும்பி ஏதோ சம்திங் கிளிக் ஆகல. எல்லாருக்குமே ஆஃப் டே மாதிரி ஏதாச்சும் இல்லை. இப்போ யாரோ ஒருத்தருக்கு ஆஃப் டேனா மேனேஜ் பண்ணலாமா? லைக் இல்லை 2 பேர் நல்லா இருந்தாங்க. ஆஃப் டே மாதிரி அவனோட மெயின் பிளேயர்ஸ் சொல்கிறேன் நான். இப்போ நூனேஸ் ஸ்ட்ரைக்கரு, விவிடி, கெலர் கோல் கீப்பர், அந்த மாதிரி அந்த மெயினாக இருக்கிறவங்களுக்கே ஆஃப் டேவாக இருந்ததுனால லைக் ஒன்றுமே பண்ண முடியும். மெயின் ஆஃப் டேஸ் வந்து கெலஹருக்கும் கோமஸ்க்கும் இன்னைக்கு செம்ம ஆஃப். லைக் அவன் தான் 2 டைம் வந்து ஸ்கமாக்காவை வந்து ஆஃப் சைடு அந்த சைடு அவன் எப்பவுமே கிளியர் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஆஃப் டே சொல்கிறோம். செமையாக ஆடின 2 பேர் வந்து செமையானா இந்த கான்டெக்ஸ்ட்டு செமையான்னு சொல்லக்கூடாது, நல்லா கேன் கீப் த ஹெல்ட் அப் ஹைன்னு சொல்லணும்னா எலியட்டும் கேக்போவும் 2 ஸ்குவாட் பிளேயர்ஸ் வந்து அவங்க எப்போவுமே புஷ் பண்ணிட்டே இருப்பாங்க தள்ளி. கேக்போ ஃபார்மில் இல்லை ரொம்ப நாளாக, இப்போ வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ். ஓகே, இப்போது செகண்ட் லெக் என்ன ப்ரெடிக்ஷன்ஸ்? செகண்ட் லெக் வந்து இப்போது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் என் ப்ரெடிக்ஷன்ஸ் ஒன்றே ஒன்று தான் இப்போ நான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கேன். PSG போவோன்னு நினச்சேன், பட் 3-2 அவேல எடுத்துட்டாங்க பார்சலோனா வண்டி போகுன்ற. நீ ஒரு சேஞ்ச் பண்ணவா, நானும் இப்போ ஒரு சேஞ்ச் பண்ணிடுவேன். நான் வந்து ஆர்சனல் சொன்னேன். இப்போ ஆர்சனல் 2 கோல்ஸ் இங்கே போட்டதுனால அலையான்ஸில் வாய்ப்பு இல்லை, ஆர்சனலுக்கு சுத்தமாக வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி ஒரு ரெட்ரேஜ் கிரவுண்டில் ஃபஸ்ட் டைம் நம்ம சாம்பியன்ஸ் லீக் விளையாட வரும்போது 1 கோல் போட்டாலே ஒரு சக்ஸஸ்ன்னு நான் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடுவேன். ஸோ அந்த ரேஸ் முடிஞ்சிச்சு, எல்லா ரேஸும் முடிஞ்சு. இப்போ புது ரேஸ், லோக்கல் ரேஸ், 6th ரேஸ், அதர்ஸ் பிளேயர்ஸ் 6th ஸ்பாட். ஆனால் செம்மையாக பண்ணிட்டாங்க சென்னையில். லைனாக 3 கம்பேக்கு. நம்ம ஆக்சுவலாக லாஸ்ட் 5ல் 4 wins 1 loss. அந்த நடுவில் ஒரே ஒடிசாக்கு அப்புறம் ஹைதராபாத் கூட ஹோமில் ஒரு டிஃபீட்டு. ஹைதராபாத் வந்து 90th minute டிஃபீட்டு, ஒரு கோல் 90th minute வேஸ்ட்டாக வாங்கிலாம். நம்மளுக்கு 5 wins in a row, செம மொமெண்டம் இருந்திருக்கும். கோவா கூட போயிட்டு மும்பை சண்டை போட்டு மாதிரி ஃபைனலில் வந்து லாஸ்ட்டில் வந்துட்டு மும்பை எப்பவுமே அப்படி தான் அடிக்கடி குவாலிஃபை ஆகி வந்து டைட்டில் அடிச்சிருவானுங்க. ஆமாம், சீசன் டைட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நீ இந்த போய் வந்ததே பெரிய விஷயம். நெக்ஸ்ட் சீசனில் ஒரு நல்ல இல்லைடா, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், ஒரு நல்ல மொமெண்டமில் இருக்கும். இப்போ இல்லைனா திருப்பி நெக்ஸ்ட் சீசன் ஃபஸ்ட்லேருந்து அடி வாங்கி உதவாங்கி வரணுன்ற மாதிரி இருக்குது. பார்ப்போம். ஆனால் மொமெண்டம் வந்து சென்னை கிட்ட தான் இருக்குது. லைக் சும்மா எங்கெங்க மோகன் பேகர்லாம் டாப்பில் இருக்கானுங்க, அவங்ககிட்டலாம் கம்பேக் நெக்ஸ்ட் சீசன் ஃபுல் நெக்ஸ்ட் ஒரு 2 சீசன் காயிலோட ட்ராவல் பண்ணல. நெக்ஸ்ட் சீசன் ட்ரான்ஸ்ஃபர்ஸ்லாம் வந்துட்டு இப்போ நார்விச் சிட்டி கூட தான் நீ சொன்ன மாதிரி டீல் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால ட்ரான்ஸ்ஃபர்ஸ்லாம் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு தோணுது, கொஞ்சம் கோச்சஸ் பெட்டராக இருப்பாங்கன்னு தோணுது. நெக்ஸ்ட் சீசன் காயிலோட ஸ்டிக் பண்ணுவோம்ல, ஸ்டிக் பண்ணுறாங்க. 2 சீசன்ஸ் லைக் 2 சீசன் பண்ணியிருக்காரு, 2 சீசனுமே உன்னை வந்து பிளே ஆஃப்ஸ் கொண்டு வந்துருக்காரு. அதான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் சீசன் வந்து இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சாம் மாலடேஸ் மாதிரி பார்க்காம அது ரெலகேஷன்லேருந்து காப்பாற்றிட்டு போயிடும். அந்த மாதிரி பிளே ஆஃப்ஸ் கூட்டு போய் இல்லாமல் ஒரு 3 சீசன்ஸ் ட்ராவல் பண்ணோம்னா நம்ம வந்து இப்போது அந்த மாதிரி இருக்கிற டீம்ஸ் தான் இப்போ கொஞ்சம் ஷைன் பண்ணுறாங்க. ஏஎஸ்எல்ல இப்போ கொல்கட்டா பார்த்தோன்னா அவங்க கோச் அப்படியே வச்சுனே இருந்தாங்க. அதைத்தான் சொல்கிறேன். சிஎஸ்கேவும் அப்படி தான். இப்போது டேவிட் மாய்ஸ் வந்து வெஸ்ட் ஹாம் வந்து கூட்டிகிட்டு வந்தது ரெலகேஷன்லேருந்து காப்பாற்றி கொடுப்பான்னு கூப்பிட்டு வந்தாங்க. இப்போ பார்த்தா அவன் எங்கேயோ கூப்பிட்டு போய் மிட் டேபிளில் கூப்பிட்டு போயிட்டு இது கான்ஃபரன்ஸ் லீக் கப் அடித்தாச்சு, அப்புறம் யூரோப்பா லீக் செமிஸில் தோத்தாச்சு, இப்போ திரும்பி யூரோப்பா லீக் குவார்ட்டர் ஃபைனல்ஸில் வந்து உட்காந்துருக்கான். அதாச்சும் அதே மாதிரி ஒரு டிஃபென்சிவ் கோச்சு, டைனோசர் கோச்சு எல்லாம் கூப்பிட்டு போய் வெஸ்ட் ஹாம் எங்கேயோ கொண்டு போயிருக்கான். அவங்க பிளேயர்ஸ்லாம் வேறு லெவல், கூடுஸ் ஆடுறான், போவன் ஆடுறாங்க. இப்போ நீ பார்த்தனா லிவர்பூலுக்கு அப்படி தான் இருந்தது. ஒரு இப்போ கிளாப்போட ஒரு 7 சீசன் ஸ்டிக் பண்ணதுனால தான் இப்போ ஒரு யூரோப்பில் வந்து அவங்க பெருசாக நிற்கிறாங்க, டைட்டில் ரேஸில் இருக்காங்க. we are back to where we were. அதுக்கு முன்னாடி எவ்வளோ 30 years இல்லை. ஸோ அந்த ஒரு கோச்சோட ஸ்டிக் பண்ணணும். 30 years ஆயிடுச்சு. சாம்பியன்ஸ் லீக் அடிச்சு 15 வருஷம் ஆயிடுச்சு. 2005 மிலானோட அடிச்சதோடு சரி. அப்புறம் 2018 அதான் 13 வருஷம். அதுவும் டைம் ஆச்சு. இஸ்டான்புல் தான் 2004-05 அது. அப்புறம் 18-19 எவ்வளோ 14 வருஷம் கழிச்சு தான் சாம்பியன்ஸ் லீக்கே வந்துச்சு. ஃபைனல் 17-18 வந்தோம். 13 வருஷம். அதான்
ஹோப்ஃபுல்லி இந்த வாட்டி ஒரு நிறைய ஹோப்ஃபுல்லி நான் சொல்கிறேன் தெரியுமா, எக்கச்சக்க ஹோப்ஃபுல்லி வருது. ஸோ நம்ம ஒரு டைட்டிலோட முடிச்சோன்னா, டைட்டிலோட முடிக்கிறோமோ முடிக்கலையோ, நெக்ஸ்ட் ஒரு 3 சீசன்ஸ் காயிலோட நம்ம ட்ராவல் பண்ணோம்னா நெக்ஸ்ட் ஷுவராக ஒரு டைட்டில் அடிச்சிருவோம். லைக் டீமை பில்ட் பண்ணிவிட்டு ஒரு 3 சீசன் வந்து 4 சீசன் எக்ஸ்ட்ரா ஒரு இதுவும் நல்ல மூவ் தான். ஓனர்ஸும் நல்ல ட்ரான்ஸ்ஃபர்ஸ்லாம் கொண்டு வரதுக்காக தான் இந்த மாதிரி டீல்ஸ்லாம் சைன் பண்ணல. இல்லை அதுவும் ஓகே, பட் ஒரு ஓனரோட நம்ம அசோசியேட் ஆகி ஒரு மேனேஜரோட நம்ம அசோசியேட் ஆகிட்டு அப்படியே ட்ராவல் ஆகிறதும் ஒரு நல்ல ஒரு வேவ் லென்த் இருக்கும். இதான் சரி டிஃபென்சிவ் ஃபுட்பால் என்ன இப்போ சரி ஆட் ஒரு மைண்ட் செட் வரும். நம்ம இந்த ப்ளே தான் பண்ண போகிறோம், இதான் நம்மளோட ஸ்டைல் ஆஃப். சரி நம்ம பொசிஷன் ஆலனா என்ன இப்போ நம்ம டிஃபென்சிவாக ஆடுவோம், கவுண்டர் அட்டாக் தான் ஆடுறாங்க. நம்ம வந்து சென்னை அது சில ஃபேன்ஸ் ஒத்துக்கிறாங்களா, நம்ம ஃபுட்பாலிங் கல்ச்சர் கிடையாது, நம்ம ஒத்துப்போமே, நம்ம வச்சுப்போம் டிஃபென்சிவ் ஃபுட்பால் ஒரு சிமியோனி மாதிரி நம்ம எடுத்துருப்போம், ஒரு டேவிட் மொய்ஸாக இருந்திருப்போம். ஆக்சுவலாக ஐஎஸ்எல் பார்த்தா உனக்கு நிறைய பேர் பொசிஷன் ஃபுட்பாலே ஆடுறது இல்லை, எல்லாருமே கவுண்டர் போட்டு தான் ஆடுறாங்க. ஒரு மொரினியோவாக இருப்போம். என்ன இப்போ நம்ம செல்சிலாம் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாகவே கவுண்டர் அட்டாக்லாம் வந்து நம்ம எடுப்போமே, என்ன இப்போ கப்புலலாம் டிஃபென்சிவ் ஃபுட்பால் ஆனால் தான் கப்பு, அதனால தான் நம்ம இப்போ பிளே ஆஃப்ஸ் வந்திருக்கோம், அதனால தான் பெரிய அட்வான்டேஜ் இருக்குது நமக்கு. ஆமாம், செம்மையாக டிஃபெண்ட் பண்ணாங்க பின்னாடி, அந்த ஒரு கோல் வாங்கினாங்க. அது வந்து மிஸ்டேக் நம்மளுது. டிஃபெண்டர் வந்து ஹாஃப் வே லைனில் பாலை கொடுத்துருவோம், பின்னாடி யாருமே இருக்க மாட்டாங்க, அதில் மிஸ்டேக்கில் வாங்கிடுவோம். அதுக்கப்புறம் 2 கோலுமே சூப்பராக போட்டு டிஃபெண்ட் பண்ணி சரியா. இந்த மாதிரி ஒரு கோச்சஸ்கிட்ட என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா, லெட் இட் பி மொரினியோ, லெட் இட் பி டுக்கெல், இந்த கப் காம்படிஷனில் ஓவன் காயிலுக்கு தான் கம்பேர் பண்ணி சொல்கிறேன். அந்த கப்பு மேட்சஸ், ஒன் ஆஃப் நாக் அவுட் மேட்சஸ், கப் மேட்சஸில் அவங்க டாக்டிக்கலி வந்து கண்ணு மாதிரி இருப்பாங்க. பெப்பையே போடணும்னாலும் போடுவாங்க. இந்த டுக்கேலும் இவங்கள தான் சாம்பியன்ஸ் லீக் ஃபைனலில் போட்டிங்களா, அந்த ஒன் ஆஃப் கேம்ஸில் இவங்களை பீட் பண்ணவே முடியாது. மொரினியோ சக்ஸஸே அதானே, அந்த டிஃபென்சிவாக இருக்கிறது தான் சக்ஸஸே பீட் பண்ண முடியாதுன்னா எப்படி அட்லெட்டிக்கோ காண்டே எப்படி பீட் பண்ணவே முடியாதுன்னா வந்து எப்படி அட்லெட்டிக்கோட ஃபைனல் 29ல் தோத்தீங்கன்னு கேட்கக்கூடாது. 1920 ஒன் பேட் இப்போ கூட ஒன்றும் சொல்ல முடியாது. நம்மளுக்கு அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் கோவா கூட தோத்துட்டு கூட திருப்பி வரலாம். பட் ஸ்டில் நம்ம எனக்கு வந்து இந்த சீசனில் வந்து நம்ம பிளே ஆஃப் பண்ணிட்டோம். இதனால ஹோப்ஃபுல்லாக இருக்குது. லைக் இந்த நம்ம டிஃபென்ஸ் இந்த கப் இந்த நாக் அவுட்ஸில் அந்த நாக் அவுட்ஸில் தான் ஷைன் பண்ணுறதே காயில். அந்த நாக் அவுட்டில் இந்த மாதிரி க்ரன்ச் மூமெண்ட்ஸில் அந்த மாதிரி ஒரு டீம், ஒரு மைண்ட் செட் டீம், ஒரு செல்சி மாதிரி நம்ம ஆயிடலாம். அந்த மாதிரி நம்ம கூட்டு போயிடலாம். இந்த லாங்கான ப்ராஜெக்ட் இல்லாமல் அப்படியே கூட்டு போய் வருஷம் பிளே ஆஃப் அந்த மாதிரி அடிச்சோம்னா தான் ஹோப்ஃபுல்லி நம்ம 500 ஹோப்ஃபுல்லி எப்போலாம் பிரேக் வருதோ அதுக்கப்புறம் ஸ்டார்ட் போது ஹோப்ஃபுல்லி. சரி ஓகே, நானே சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்குறோம். நெக்ஸ்ட் எபிசோடில் நாங்கள் உங்களை பார்க்குறோம். மேட்சஸ், செகண்ட் லெக் மேட்சஸ் எல்லாம் முடிஞ்சிட்டு சென்னை எஃப்சியும் உனக்கு பேசி எனக்கு ஹோப்ஃபுல்லி வந்துச்சு. ஹோப்ஃபுல்லி நம்ம வந்து இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இதோட ஹோப்ஃபுல்லி நாங்கள் இனிமேல் ஹோப்ஃபுல்லி சொல்ல மாட்டோம். தேங்க்யூ பை. ஓகே, வேறு எதுவும் இல்லைல்ல? அவ்வளோதான்டா, கடையை சாத்து. நான் ஒரு ஒரு இது நான் யோசிச்சுட்டு வந்தேன்டா, நான் அதை பண்ணாமல் விட்டேன். ஆ